பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற மாரியப்பனுக்கு வாலிபர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாக உயிரிழந்த வாலிபரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் அதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என மாரியப்பன் விளக்கம் அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் பெரிய வடக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் மாரியப்பன். இவரது காரின் மீது கடந்த சனிக்கிழமை சதீஷ்குமார் என்ற வாலிபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் மோதியதில் அவரது கார் கைப்பிடி உடைந்தது. இதனால் சதீஷ்குமாரிடம் மாரியப்பனுடன் வந்தவர்கள் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து சதீஷ்குமார் காணாமல் போயுள்ளார். பின்னர் ஞாயிற்றுக்கிழமை காலை அவரை ரயில்வே டிராபிக் புதரின் அருகே பிணமாக கண்டெடுத்தனர் போலீசார்கள். இதையடுத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சதீஷ்குமார் தண்டவாளத்தை கடக்கும் பொழுது ரயில் மோதி இறந்தாரா, ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டாரா, அவரது மரணத்திற்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சதீஷ்குமாரின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதால் மாரியப்பனிடம் விசாரணை நடத்த வேண்டும் என சதீஷ்குமாரின் பெற்றோர்களும் உறவினர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் இது தொடர்பாக மாரியப்பன் தனது விளக்கத்தை அளித்துள்ளார். இது குறித்து மாரியப்பன் அளித்துள்ள விளக்கத்தில் 2 நாட்களுக்கு முன்னர் சதீஷ்குமார் என்ற இளைஞர் குடிபோதையில் பைக்கில் வந்து என்னுடைய காரின் மீது மோதினார். இதில் கார் சேதமடைந்தது. இது குறித்து சதீஷ்குமாரின் பெற்றோர்களிடம் விசாரித்தோம். ஆனால் தற்போது சதீஷ்குமாரின் மரணத்தில் என்னை தொடர்பு படுத்தி பேசுவது சரியானது அல்ல. அந்த தற்கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என மாரியப்பன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மேலும் இவர்கள் என்னை இதில் சிக்க வைத்து பணம் சம்பாதிக்க யோசிக்கிறார்கள் என பரபரப்பு குற்றத்தையும் சொல்லியுள்ளார் மாரியப்பன். இதனால் போலீசார் மாரியப்பனின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது இன்னும் 2 நாட்களில் தெரிய வரும் என்பதுதான் உண்மை. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி கொடுத்த மாரியப்பனை பாராட்டும் விதமாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.